பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். திங்கள் ஜூன் 25, 1883. மாலை சுமார் 5 மணி. குருதேவர் பலராமின் வீட்டிற்கு வந்திருந்தார். மா அருகில் உட்கார்ந்திருந்தார். ராக்காலும் உடன் இருந்தார். குருதேவர் பரவச நிலையில் இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் கூறினார், இதோ பார், மனமாற அழைத்தால் சொந்த உருவத்தை காண முடியும். ஆனால் எந்த அளவுக்கு இன்ப நாட்டத்தின் சாயல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது தடைபடுகிறது. மா கூறினார், அதில் குதித்து விட வேண்டும் என்று சொல்வது உண்டு அல்லவா? ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிழ்ச்சியோடு கூறினார், அப்படி சொல். எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். குருதேவர் மறுபடியும் பேசலானார். மாவிடம், இதோ பார், எல்லோருக்கும் ஆன்ம தரிசனம் உண்டாக முடியும். மா கூறினார், உண்மைதான். ஆனால் இறைவன் ஆட்டுவிப்பவர். பாத்திரத்திற்கு ஏற்ப அவர் நம்மை செயல்படுத்துகிறார். சிலருக்கு விழிப்புணர்வை அளித்திருக்கிறார், சிலரை அறியாமையில் வைத்திருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியல்ல. மன இயக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை நம் மனத்தின் ஆழங்களிலிருந்து வருவதாக இருந்தால் அவர் நிச்சயமாக அதற்கு செவி சாய்க்கிறார். ஒரு பக்தர் கூறினார், ஆம் சுவாமி, நான் இறப்பதால் பிரார்த்தனை செய்யத்தான் வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், படிக்கட்டு வழியாக மாடியை அடைவது போல் லீலையை பிடித்துக்கொண்டே நித்தியத்தை அடைய முடியும். நித்தியத்தை கண்ட பிறகு லீலைக்கு வந்து பக்தியை கைக்கொண்டு பக்தனாக வாழலாம். இது நல்ல பக்குவமான வழி. இறைவனுக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. ஈஸ்வர லீலை, தேவலீலை, மனித லீலை, உலக லீலை என்று அவருடைய லீலைகளும் பல்வேறானவை. பிரேம பக்தியை போதிப்பதற்காக யுகந்தோறும் இறைவனே மனிதனாக அவதரிக்கிறார். சைத்தன்ய தேவரை பார், அவதார புருஷரில்தான் இறைவனின் பிரேம பக்தியை அனுபவிக்க முடியும். இறைவனின் மகிமை அளவற்றது. ஆனால் எனக்கு வேண்டுவதெல்லாம் பிரேமையும் பக்தியும் தான். எனக்கு வேண்டியது பால். பசுவின் மடியிலிருந்து பால் வருகிறது. அவதார புருஷர்கள் பசுவின் மடி போன்றவர்கள். நான் அவதரித்திருக்கிறேன், என்னை தரிசித்தால் அது இறைவனை தரிசித்ததே என்று குருதேவர் கூறுகிறாரா? சைத்தன்ய தேவரை பற்றி பேசி தம்மையே குறிப்பால் உணர்த்துகிறாரா என்று மா தனக்குள் நினைத்து கொண்டார். ஜூன் 1883. வெப்ப மிகுந்த ஒரு மாலை பொழுது. இருட்ட இன்னும் சிறிது நேரம் இருந்தது. குருதேவர் தட்சிணேஸ்வரத்தில் சிவாலயங்களின் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தார். மா ஐஸ் கட்டி முதலியவை கொண்டு வந்திருந்தார். குருதேவரை வணங்கிவிட்டு அவருடைய திருவடிகளின் அருகில் படிக்கட்டில் உட்கார்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், மணிமல்லிக்கினுடைய பேத்தியின் கணவன் வந்திருந்தான். அவன் ஏதோ ஒரு புத்தகம் படித்தானாம். அதில் இறைவன் அப்படி ஒன்றும் பெரிய ஞானி என்றோ எல்லாம் அறிந்தவர் என்றோ தோன்றவில்லை. அப்படி இருந்திருந்தால் ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன? மரணம் வரவே செய்கிறது. ஒரே அடியாக கொன்றுவிடலாமே. அதை விட்டுவிட்டு சிறிது சிறிதாக வேதனைக்கு உள்ளாக்கி ஏன் கொள்ள வேண்டும்? நானாக இருந்திருந்தால் இதைவிட நல்ல உலகத்தை படைத்திருப்பேன் என்று அந்த நூலின் ஆசிரியர் எழுதியிருக்கிறாரா? மா வியப்புடன் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தார். குருதேவர் தொடர்ந்து கூறினார், என்னப்பா, இறைவனை நம்மால் அறிய முடியுமா என்ன? நானும் சில வேளைகளில் அவரை நல்லவராகவும் சில வேளைகளில் தீயவராகவும் நினைப்பதுண்டு. அவர் நம்மை தமது மாயைக்குள் வைத்திருக்கிறார். சில சமயம் நம்மை விழிப்புணர்த்துகிறார், சில சமயம் அறியாமையில் மூழ்க செய்கிறார். ஒரு கணம் அறியாமை நீங்குகிறது, மீண்டும் சுற்றி வளைத்துக் கொள்கிறது. பாசியால் மூடப்பட்டிருக்கும் குளத்தில் கல்லெறிந்தால் சிறிது நேரம் தண்ணீரை பார்க்க முடிகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்திற்குள் பாசி மறுபடியும் அசைந்து அசைந்து வந்து தண்ணீரை மூடிக்கொள்கிறது. உடலுணர்வு இருக்கும் வரைதான் இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, நோய், துயரம் எல்லாம். இவை உடலுக்கு மட்டுமே, ஆன்மாவிற்கு இல்லை. பிரசவ வேதனைக்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. அதுபோல் உடல் இறந்த பிறகு இறைவன் அவனை நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடும்.
ஆன்ம ஞானம் கிடைத்துவிட்டால் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு எல்லாம் கனவு போல் தோன்றும். நமக்கு என்ன தெரியும்? ஒரு படி பாத்திரத்தில் 10 படி பாலை வைக்க முடியுமா? உப்பு பொம்மை கடலை அளக்க சென்றால் திரும்பி வந்து செய்தி தராது, அது கடலில் கரைந்துவிடும். மாலை வந்தது. கோவில்களில் தீபாதாரணை தொடங்கியது. குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலில் அமர்ந்து தேவியை தியானம் செய்து கொண்டிருந்தார். ராக்கால், லாட்டு, ராம்லால், கிச்சோரி, குப்தர் முதலிய பக்தர்கள் இருந்தனர். மா அன்று இரவு அங்கே தங்குவதாக இருந்தார். தமது அறைக்கு வடக்கில் உள்ள சிறிய வராந்தாவில் குருதேவர் பக்தர் ஒருவருடன் தனியாக பேசிக் கொண்டிருந்தார். தினமும் இரவிலும் அதிகாலையிலும் சந்தியா வேளையிலும் தியானம் செய்வது நல்லது என்றார். உருவக்கடவுளையும் அருவக்கடவுளையும் எப்படி தியானிப்பது என்பதையும் விளக்கினார். சிறிது நேரமானதும் குருதேவர் தமது அறைக்கு மேற்கே உள்ள அரைவட்ட வராந்தாவில் வந்து அமர்ந்தார். இரவு சுமார் 9 மணி இருக்கும். மா அருகில் இருந்தார். ராக்கால் முதலிய பக்தர்கள் அவ்வப்போது அறையினுள் போவதும் வருவதுமாக இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம், இதோ பார், இங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லோருடைய சந்தேகங்களும் தீர்ந்து போகின்றன. நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். மா கூறினார், ஆம், நிச்சயமாக. அந்த வேளையில் கங்கையில் வெகு தூரத்தில் படகோட்டி ஒருவன் துடுப்பை துளைத்தபடி பாடிக்கொண்டே சென்றான். அந்த இனிய இசை ஓங்கார நாதத்தைப் போல் பரந்த வான்வழியாக கங்கையின் மீது மெல்ல தவழ்ந்து குருதேவரின் காதுகளில் நுழைந்தது. குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். அவருக்கு மயிர் கூச்சரிந்தது. மாவின் கையை பிடித்து கொண்டு, பார் பார், எனக்கு மயிர் கூச்சரிகிறது, உடம்பில் கை வைத்து பார் என்றார். ஆனந்தத்தினால் மயிர் சிலிர்க்கும் குருதேவரின் உடலை தொட்டு பார்த்த மா திகைத்து நின்றார். ஆனந்த திருமேனி. எந்த இறைவன் ஊடும் பாவும் போல் விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பதாக உபநிடதம் பேசுகிறதோ அதே இறைவன் நாத வடிவில் குருதேவரின் திருமேனியை தீண்டிவிட்டாரா? இதுதான் சப்த பிரம்மமா? சிறிது நேரம் கழிந்தது. குருதேவர் மீண்டும் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இங்கு வருபவர்கள் எல்லாம் நல்ல இயல்பு படைத்தவர்கள். நீ என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி என்றார் மா. அதர் நல்ல இயல்பு கொண்டவர் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதை சொல்லவும் வேண்டுமா என்றார் மா. கள்ளம் கபடமற்ற தன்மை வந்துவிட்டால் இறைவனை எளிதில் அடையலாம். நல்ல வழி தீய வழி என்ற 2 வழிகள் உள்ளன. நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். ஆமாம் சுவாமி, நூலில் ஒரு இழை பிரிந்திருந்தாலும் அது ஊசியின் காதில் நுழையாது என்றார் மா. உண்ணும்போது நாக்கில் ஒரு முடி பட்டால் போதும், உணவை அப்படியே துப்பிவிடுகிறோம் என்றார் குருதேவர். மா கூறினார், ஆனால் இறைக்காட்சி பெற்றவனை தீயவர்களின் தொடர்பு ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்வது உண்டல்லவா? கொழுந்துவிட்டெறியும் நெருப்பில் பச்சை வாழை மரமும் எரிந்து போகும், அதுபோல் ஞானத்தீயில் எல்லாம் சாம்பலாகிவிடும் என்றார். நரேந்திரரை பற்றி குருதேவர் இவ்வாறு சொல்வதுண்டு. சனிக்கிழமை ஜூலை 14, 1883 கல்கத்தாவில் அதர்சேனின் வீடு. குருதேவர் அங்கே வந்திருந்தார். ராக்கால், மா முதலியோரும் வந்தனர். பூஜை அறையில் பாடல் நடைபெற்றது. ராஜநாராயணன் பாடினார். குருதேவர் பாட்டை சிறிது கேட்டபடியே பரவச நிலையை அடைந்தார். எழுந்து நின்று கொண்டு சில வேளைகளில் பாடகருடன் சேர்ந்து பாட ஆரம்பித்தார். தாமும் புதிதாக சில வரிகளை சேர்த்தார். அம்மா, என்னை உன்னிடம் வைத்துக்கொள், அம்மா என்று பாடியபடியே மீண்டும் சமாதியில் ஆழ்ந்தார். புற உணர்வற்று மூச்சற்று நின்றார். பாடல் முடிந்ததும் பூஜை அறையிலிருந்து மாடியிலுள்ள ஓர் அறைக்கு சென்று பக்தர்களுடன் உட்கார்ந்தார். அப்போது இறைவனை குறித்த பலவிதமான பேச்சு எழுந்தது. சில பக்தர்கள் பல்கு நதியை போன்றவர்கள். அவர்களிடம் உள்ளே சாரம் இருக்கிறது, ஆனால் வெளியில் எதுவும் தெரிவதில்லை. இவ்வாறெல்லாம் பல கருத்துக்கள் பேசப்பட்டன. சனிக்கிழமை ஜூலை 21, 1883
மாலை சுமார் 4 மணி. ராக்கால் மற்றும் ஓரிரு பக்தர்களுடன் குருதேவர் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வண்டியில் கல்கத்தாவிற்கு புறப்பட்டார். வண்டி காளி கோவில் வாசலை தாண்டிய போது எதிரே கையில் 4 மாம்பழங்களுடன் மா வந்து கொண்டிருப்பதை கண்டார். உடனே வண்டியை நிறுத்துமாறு கூறினார். மா வண்டி முகப்பில் தலை வைத்து குருதேவரை வணங்கினார். குருதேவர் முதலில் அதர்சேனின் வீட்டிற்கும் பிறகு எதுமல்லிக்கன் வீட்டிற்கும் கடைசியாக கேலேத் கோஷின் வீட்டிற்கும் செல்வதாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவை பார்த்து சிரித்தபடியே, நீயும் வாயேன், நாங்கள் அதர் வீட்டிற்கு போகிறோம் என்றார். அப்படியே என்று கூறி மா வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். மா ஆங்கிலம் படித்தவர். அவருக்கு முற்பிறவி சம்ஸ்காரம் என்பதில் நம்பிக்கை கிடையாது. இருப்பினும் அதரிடம் நல்ல சம்ஸ்காரங்கள் உள்ளதால்தான் குருதேவரிடம் பக்தி கொண்டிருக்கிறார் என்பதை சில நாட்களுக்கு முன்பு குருதேவரிடமே ஒப்புக்கொண்டிருந்தார். வீட்டிற்கு சென்று ஆலோசித்து பார்த்தபோது சம்ஸ்கார விஷயத்தில் தனக்கு இன்னமும் முழு நம்பிக்கை உண்டாகவில்லை என்பதை அவர் கண்டார். அதை கூறவே மா இன்று தட்சிணேஸ்வரம் வந்தார். குருதேவர் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், நல்லது, அதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சுவாமி, அவரிடம் ஆழ்ந்த பக்தி இருக்கிறது என்றார் மா. அதரும் உன்னை மிகவும் பாராட்டுகிறார் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். மா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு முற்பிறவி சம்ஸ்காரங்களை பற்றிய பேச்சை ஆரம்பித்தார். எனக்கு முற்பிறவி சம்ஸ்காரம் இவற்றில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. இது எனது பக்திக்கு தடையாக இருக்குமா என்று மா கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனது படைப்பில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும். நான் நினைப்பதுதான் உண்மை, மற்றவர்களுடைய கருத்துக்கள் பொய் என்ற எண்ணத்திற்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காதே. பிறகு எல்லாவற்றையும் இறைவனே உனக்கு புரிய வைப்பார். இறைவனின் செயல்பாடுகளை மனிதனால் புரிந்து கொள்ள முடியுமா? அவரது மகிமை எல்லையற்றது. எனவேதான் நான் அதையெல்லாம் புரிந்து கொள்ள முயன்றதில்லை. அவரது படைப்பில் எதுவும் நடக்க முடியும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை மனதில் கொண்டு மற்ற எண்ணங்களை நீக்கிவிட்டு அவரையே நினைக்கிறேன். இன்று என்ன திதி என்று அனுமனை கேட்டார்கள். அதற்கு அவர், நாள், திதி, நட்சத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது. நான் ராமர் ஒருவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார். இறைவனது செயல்கள் எதையாவது நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்ன? அவர் நமக்கு அருகில்தான் இருக்கிறார், ஆனால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. கிருஷ்ணர் இறைவனே என்பதை பலராமர் அறியவில்லை. மா கூறினார், உண்மைதான் சுவாமி, பீஷ்மரை பற்றியும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆமாம், என்ன சொன்னேன் சொல் பார்க்கலாம் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மா கூறினார், அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர் அழுதார். அதை கண்ட பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரிடம், இது என்ன ஆச்சரியம், நமது பிதாமகர் எவ்வளவு பெரிய ஞானி, இருந்தும் மரணத்தை நினைத்து அழுகிறாரே என்றார்கள். அவர் ஏன் அழுகிறார் என்று அவரையே கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர். மற்றவர்கள் பீஷ்மரிடம் இது பற்றி கேட்டபோது பீஷ்மர் கூறினார், இறைவனுடைய செயல்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அழுகிறேன். ஓ கிருஷ்ணா, நீ பாண்டவர்களுடன் எப்போதும் இருக்கிறாய். இவர்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுகிறாய். இருந்தாலும் இவர்களுடைய துன்பத்திற்கு முடிவே இல்லையே, அதை எண்ணித்தான் அழுகிறேன் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பகவான் தமது மாயையால் எல்லாவற்றையும் மூடி வைத்திருக்கிறார். நாம் இதையும் அறிந்து கொள்ள அவர் விடுவதில்லை. காமினி காஞ்சனம்தான் மாயை. இந்த மாயையை அகற்றிவிட்டு பார்ப்பவர்களுக்கே அவரை காண முடியும். நான் இதை ஒருவருக்கு விளக்கிக் கொண்டிருக்கும் போது எம்பெருமான் திடீரென்று எனக்கு ஓர் அற்புத காட்சியை காட்டினார். காமார்புகூரில் உள்ள ஒரு குளம். அதில் ஒருவன் பாசியை கையினால் அகற்றிவிட்டு தண்ணீர் குடித்து கொண்டிருந்தான். தண்ணீர் பளிங்கை போல் தெளிவாக இருந்தது. மாயை என்னும் பாசையால் சச்சிதானந்தம் மூடப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு இவ்வாறு காட்டப்பட்டது. பாசியை அகற்றுபவன் தண்ணீர் குடிக்க முடியும். கவனமாக கேள், உனக்கு ஒரு ரகசியம் கூறுகிறேன். ஒருமுறை சவுக்கு மரத்தோப்பிற்குள் வெளிக்கு போய்க் கொண்டிருந்தேன். அப்போது அறை ஒன்றின் கதவை போன்ற ஒரு காட்சி தோன்றியது. அறையினுள் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. கத்தியால் கதவில் துளை செய்ய முயன்றேன், முடியவில்லை.
துளையிட துளையிட மண் விழுந்து அதனை மூடிக்கொண்டது. கடைசியில் ஒரு துளை உண்டாயிற்று. இதை கூறிவிட்டு குருதேவர் மௌனமாக இருந்தார். மறுபடியும் பேச ஆரம்பித்தார். இவை மிக உயர்ந்த கருத்துக்கள். பார்த்தாயா, யாரோ என் வாயை பொத்துவது போல் உள்ளது. பெண்ணுறுப்பிலும் இறைவன் உறைவதை என் கண்களால் கண்டேன். நாய்கள் புணரும்போது நான் அதை கண்டேன். இறைவனின் உணர்வால்தான் இந்த உலகம் உணர்வுள்ளதாக விளங்குகிறது. சிறு சிறு மீன்களிலும் கூட இந்த உணர்வு துடிப்பதை சில வேளைகளில் காண்கிறேன். வண்டி சோபா பஜார் சந்திப்பை அடைந்தது. குருதேவர் தொடர்ந்து பேசினார். மழைக்காலத்தில் பூமி தண்ணீரில் ஊறியிருப்பது போல் உலகம் இந்த உணர்வில் ஊறியிருப்பதாக சில வேளைகளில் காண்கிறேன் என்றார். இவ்வாறு எவ்வளவோ நான் கண்டிருக்கிறேன். ஆயினும் எனக்கு அகங்காரம் வருவதில்லை என்றார். மா சிரித்து கொண்டே, உங்களுக்காவது அகங்காரம் வருவதாவது? கடவுள் மீது ஆணை, எனக்கு அகங்காரம் சிறிதும் இல்லை என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மா கூறினார், கிரீஸ் நாட்டில் ஒரு மனிதர் இருந்தார். அவரது பெயர் சாக்ரட்டிஸ். மனிதர்களில் அவரே அறிவாளி என்ற அசரீதி கேட்டது. அவர் திகைத்து போனார். சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து சிந்தித்து அதை புரிந்து கொண்டார். பிறகு தமது நண்பர்களிடம் கூறினார், எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை நான் மட்டுமே அறிந்திருக்கிறேன். ஆனால் மற்ற ஒவ்வொருவரும் தான் பெரிய அறிவாளி என்று நினைக்கிறார்கள். உண்மையில் எல்லோரும் அறிவற்றவர்கள் என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இங்கே இவ்வளவு பேர் வரும் அளவிற்கு எனக்கு என்ன தெரியும் என்று நான் சில வேளைகளில் நினைப்பதுண்டு. வைஷ்ணவ சரண் பெரிய பண்டிதர். அவர் என்னிடம், நீங்கள் கூறுகின்றவை எல்லாம் சாஸ்திரத்தில் உள்ளன, இருந்தும் உங்களிடம் ஏன் வருகிறேன் தெரியுமா? அவற்றை உங்கள் வாயால் கேட்பதற்காகத்தான் என்று கூறுவார். மா கூறினார், உங்கள் வார்த்தைகள் எல்லாம் சாஸ்திரத்துடன் பொருந்தி இருக்கின்றன. அன்று பானிகாட்டியில் நவத்வீப் கோஸ்வாமியும் இதைத்தான் சொன்னார். கீதா கீதா என்று திரும்ப திரும்ப கூறினால் தியாகி தியாகி என்று வருகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் உண்மையில் தாகி என்றுதான் வரும். ஆனால் தாகி என்றாலும் தியாகி என்றாலும் ஒரே பொருள்தான். தக் என்ற மூலச்சொல்லிலிருந்துதான் தாகி என்ற வார்த்தையும் வருகிறது என்று கோஸ்வாமி கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பண்டிதரையோ துறவியையோ அல்லது வேறு யாரையுமோ என்னுடன் ஒப்பிட முடியுமா? மா கூறினார், உங்களை இறைவன் தமது கைகளாலேயே உருவாக்கி இருக்கிறார். மற்றவர்களை எந்திரத்தின் மூலம் படைத்திருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறு ராம்லால் முதலியவர்களிடம், இவன் என்ன சொல்கிறான் கேட்டீர்களா? குருதேவர் சிறிது நேரம் சிரித்தார். கடைசியில், இறைவன் மீது ஆணை, என்னிடம் சிறிது கூட அகங்காரம் கிடையாது என்றார். மா கூறினார், அறிவினால் ஒரு நன்மை கிடைக்கிறது. அதாவது எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றுமில்லை என்பதை அது உணர செய்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சரி, மிகச் சரி. நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. நல்லது. ஆங்கில வானியலில் உனக்கு நம்பிக்கை உண்டா? மா கூறினார், அவர்களுடைய நியதிகளின் உதவியுடன் புதியவற்றை கண்டுபிடிக்கலாம். யுரேனஸ் என்ற கிரகத்தின் தாறுமாறான போக்கைக் கண்டு தொலைநோக்கி வழியாக ஆராய்ந்தபோது நெப்டியூன் என்ற புதிய கிரகத்தை கண்டுபிடித்தனர். மேலும் கிரகத்தை பற்றியும் முன்கூட்டியே அறிய முடிகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர், ஆம், அது உண்மைதான். வண்டி அதரின் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. குருதேவர் மாவிடம், எப்போதும் உண்மையில் நிலைத்தினில், அப்போது இறை அனுபூதி நிச்சயம் என்று கூறினார். மா கூறினார், எம்பெருமானே, நான் உன்னை விரும்புகிறேன். உலகை மயக்கும் உன் மாயையில் என்னை மூழ்கடிக்காதே. நான் உன்னை விரும்புகிறேன் என்று பிரார்த்திக்குமாறு நீங்கள் நவத்வீப் கோஸ்வாமியிடம் சொன்னீர்கள். ஆமாம், மனத்தின் ஆழத்திலிருந்து இதை சொல்ல வேண்டும் என்றார் குருதேவர். குருதேவர் அதர்சேனின் வீட்டை அடைந்தார். ராம்லால், மா, அதர் மற்றும் ஓரிரு பக்தர்களுடன் அதரின் விருந்தினர் அறையில் சென்று உட்கார்ந்தார். அந்த பகுதியை சேர்ந்த சிலரும் குருதேவரை காண வந்திருந்தனர். ராக்காலின் தந்தை கல்கத்தாவில் வசித்து வந்ததால் ராக்கால் அங்கே தங்கியிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அதரிடம், என்ன ராக்காலுக்கு செய்தி அனுப்பவில்லையா? அனுப்பியாகிவிட்டது என்றார் அதர். குருதேவர் ராக்காலை காண மிகுந்த ஆவல் கொண்டிருப்பதை கண்ட அதர் தன் வண்டியில் ஒருவரை அனுப்பி ராக்காலை அழைத்து வர சொன்னார்.
அதர் குருதேவரின் அருகில் உட்கார்ந்து கொண்டார். குருதேவரை காண அதர் மிகவும் ஏக்கம் கொண்டவராக விளங்கினார். குருதேவர் வரப்போவது அவருக்கு சரியாக தெரியாது. அதனால் எந்தவித முன்னேற்பாடும் செய்யவில்லை. இறைவனின் திருவுள்ளத்தால் தான் குருதேவர் அங்கு வந்தார். அதர் கூறினார், நீங்கள் இங்கு வந்து அதிக நாட்கள் ஆகிவிட்டன. இன்று நீங்கள் வர வேண்டுமென்று வேண்டிக் கொண்டேன், கண்ணீர் வடித்தேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிழ்ந்தவராக புன்னகையுடன், என்னப்பா சொல்கிறாய் என்றார்.